இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அண்ணனுக்கும் என் சோபா சந்திர அன்னைக்கும் நீ பிறந்திருக்கேன்னா அது ஒரு வரம். அப்படி இருக்கும் போது அந்த வரத்தை நீ எப்படி விட்டு கொடுப்ப? சரி, நான் விட்டுட்டு வந்துடுறேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோ. அப்போ அவன் உன்னை பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு உன்னை வெளியே துரத்தி விட்டு இருக்கான். அவனை பத்தி போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கியம்மா. நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னோட காதல் உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு நீங்க நம்ம வீடுன்னு சொல்றீங்க, அதுவும் நான் உங்க ரத்த உறவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா எனக்கு யாரும் இல்லாதப்போ, இந்த ஊருக்கு நான் புதுசா வந்தப்போ, அதுதான் எனக்கு வீடா இருந்தது அத்தை. அந்த வீட்ல எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சது அத்தை. ஐயோ பைத்தியக்காரி, உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு போகணும்னு சத்தியமா எனக்கு தெரியலம்மா. எப்பமா வந்த? அண்ணா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்னா. உன்னதான் பார்க்க வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அண்ணா, நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி இருந்தாலும் உன் தங்கச்சி ஞாபகமா நீ அதை போட்டுக்கணும். எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத. இந்தாண்ணா. வாவ், என் தங்கச்சி வாங்கின ஷர்ட்டை நான் போட்டா நான் ஹீரோ மாதிரி இருப்பேன். நைஸ், இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வாழ்க்கை முழுக்க நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? இதை நான் வார்த்தைக்காக சொல்லனா, என் மனசார சொல்றேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னை பெத்தவங்களே என்னை கண்டுக்காம விட்டுட்டாங்க. என் புகுந்த வீட்டுக்கு நீ 2 கோடி பணம் கொடுத்து என் குடும்ப வாழ்க்கையை காப்பாத்திருக்கேனா? இப்ப இதெல்லாம் தேவையா இந்தோ? சொல். அவளுக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம்னா, ஆனா எனக்கு தேவை. நீ அவளுக்கு 2 கோடி கொடுத்திருக்க, ஆனா இவ 2 கிளாத் பீஸ், 2 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்போ இது நம்ம காசு தானேனா? அப்பனா நான் இதை ஹாப்பியா சாப்பிடுவேன். ஒரு வழியா நீ பூரியுடைய வீக்னஸ் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கியே. அது வீக்னஸ் இல்லனா, அவளோட சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டு நானும் உங்களோட பெரியம்மா வயித்துல ஏன் பிறக்காம போயிட்டேனோன்னு எனக்கு இப்ப தோணுது. என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நீயும் என்னோட பொண்ணுதான். என்னையும் உன் அம்மானு நினைச்சுக்கோ. உனக்கு எப்பெல்லாம் இங்க வரணும்னு தோணுதோ அப்பெல்லாம் தாராளமா வா, சரியா? கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் இன்னொரு தடவை செக் பண்ணும்போது இந்த செயின் கிடைச்சது. இது உங்க ஹஸ்பண்ட் செயினா? இல்லங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. இது உங்க ஹஸ்பண்டோடது இல்லனா உங்க ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ண வந்தவனோடது தான் இருக்கணும். இல்லங்க,
எந்த மனைவியா இருந்தாலும் தான் புருஷன் போட்டிருக்கிற செயின் தெரியாம போயிடுமா என்ன? இது நிச்சயமா என் புருஷனோடது இல்ல. சரி, இத இந்த வீட்ல வேற யாராவது போட்டிருக்கிறத பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. தேவகி அம்மா, இது உங்க பையன் கிருஷ்ண பிரசாத்தோட செயின் தானே? இல்லம்மா. பையனை காப்பாத்துறதுக்காக தேவையில்லாம இப்படி பொய் சொல்லாதீங்கம்மா. என் பையன் எந்த தப்பும் செய்ய மாட்டான். நீங்க வலுக்கட்டாயமா அவனை மாட்டி விட பாக்குறீங்க. இந்த வீட்ல சரண தவிர இன்னொரு பொண்ணு இருக்கால, அவ பேரு என் பொண்ணு பிந்து. வர சொல்லுங்க. பிந்து, பிந்து இங்க வாமா. சொல்லுங்க மேடம். இந்த செயின் உன் அண்ணன் சரணோட தானே? என்னடா தேடுற? செயின் டி, நான் கழுத்துல போட்டுட்டு இருந்த செயினு காணோம். அதனால தானே செயினை பார்த்ததும் அவ்வளவு ஷாக் ஆகுற? ஷாக்கா? நான் எதுக்கு ஷாக் ஆகணும்? இது என் அண்ணாவோடது தானே, நீங்களே வலுக்கட்டாயமா ஒத்துக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா இந்த செயின் உன் அண்ணன் சரணோடது இல்லைங்கிற? இல்ல மேடம், அவன் இல்ல. ஓகே, நீங்க இல்லைன்னு சொன்னா ஆமான்னு கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வைக்க முடியாதுல்ல? இன்னைக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த செயின் கிடைச்சது. நாளைக்கு இதை போட்டிருந்தவங்களை கண்டுபிடிச்சிரும். அபூர்வா மேடம், கண்டிப்பா நாங்க கொலையாளியை கண்டுபிடிச்சிருவோம். சரி, அண்ணாவோட செயின் எப்படி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போச்சு? ஒருவேளை அண்ணா தான் மாமாவை